பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, புண்ணியங்கள் செய்தேனில்லை, பூஜை செய்து துதிக்கவில்லை, புண்ணியங்கள் செய்தேனில்லை, பூஜை செய்து துதிக்கவில்லை, புருஷோத்தமா உந்தன் அருள் கிடைக்குமா, புருஷோத்தமா உந்தன் அருள் கிடைக்குமா, பதம் கிடைக்குமா, பரம பதம் கிடைக்குமா, பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா, எனக்கு பரந்தாமன் திருவடியில் இடம் கிடைக்குமா. ஹரியோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ராமாயணம் இன்று 29வது நாள். ராவணன் சூர்ப்பனகையால் மீண்டும் அவன் மனசில் ஒரு வக்கரத்தை ஏற்றி சீதையை பற்றி அழகானவள், உனக்கானவள், உனக்காக பிறந்தவள் அப்படின்னெல்லாம் சூர்ப்பனகையுடைய வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு அல்லது மயக்கமுற்று ராவணன் மதிமயங்கி திரும்பவும் ஒரு நாள் மாரீசனிடத்துக்கு வருகிறார். மாரீசன் ராவணனை பார்த்த உடனே பம்படா இன்னைக்கு தலை வந்தது வம்புன்னு சொல்லிட்டு ராவணனை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறான். ராவணேஸ்வரா வணக்கம், நேற்றுத்தானே வந்து சென்றீர்கள், திரும்ப என்ன என்றான். அப்போது ராவணன் சொன்னான், மாமா, நான் இப்போ குழப்பத்தில் இருக்கிறேன், ஆனால் முடிவோடு வந்திருக்கிறேன். இந்த முடிவிலிருந்து மாற்றமில்லை. எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டுகிறேன். காரணம், நான் அடைந்தே தீருவேன் என்று முடிவு செய்துவிட்டேன். அந்த சீதையை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். என் தங்கை மூக்கை அறுத்து அவமானப்படுத்தியிருக்கிறான் அந்த மனிதன், பொடியன் 2 பேர். அவனுகளை யுத்தம் செய்தால் அவர்களுடைய வீரத்தை பற்றி நீயும் சொல்கிறாய். அதே போல் என்னுடைய அந்த கரதூசனுடைய ஒரு சிப்பாய் ஓடி வந்தா அகம்பனன் அவனும் சொல்கிறான், அவன் பெரிய ஆள் அப்படின்னு. அதனால் அவனை யுத்தம் செய்வதை விட அவன் மனைவியை தூக்கி சென்று விட்டால் மீண்டும் கடல் கடந்து லங்கைக்கு வரப்போறதுமில்லை, அவன் மனைவியை அடையப் போறதுமில்லை. ஆகவே அவன் மனைவியை காணவில்லையே என்று அலைந்து திரிந்து தவித்து துடித்து அவன் நொந்து போய் இருக்கும்போது அவன் வேரில் நான் பானங்களை செலுத்தி அழுத்து விடுவேன். ஆகவே நீ ஒரு உதவி செய். இன்று ஒரு பொன்மானாக மாறி ஒரு அழகான கவரக்கூடிய ஒரு அழகான மானாக மாறி உன்னை பார்த்தாலே கவர்ச்சி இழுக்கணும், அது வேணும்னு தோணணும். அந்த மாதிரி அழகான பொன்மானாக மாறி சீதை முன்னாடி போய் விளையாட்டு காட்டு. சீதை அதை பிடித்து கொடு என்று ராமனிடமோ லட்சுமணனிடமோ சொல்லுவாள். அவர்களை நீ விளையாட்டு காட்டி அந்த குடியிலிருந்து ஒரு 5-6 மைல் தொலைவுக்கு அழைத்து சென்று விடு. அந்த நேரம் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நான் அந்த பெண்ணை சீதையை தூக்கி செல்கிறேன் என்று யோசனை சொன்னான் ராவணன். மாரீசனுக்கு இப்போது முடிவு செய்து விட்டான். சரி, யமன் யாராருக்கோ எந்த வடிவிலோ வருவான், நமக்கு ராவணன் வடிவில் வந்து விட்டான், நாம் இன்னைக்கு சாக போகிறது உறுதி. ஆகவே நாம் மாண்டின்னு சொன்னாலும் இவன் நம்மளை கொன்னுடுவான்.
இவன் கையில் சாகிறதை விட ராமன் கையில் சாகிறது புண்ணியம் தானே. அவன் மனித மட்டுமில்லை, தெய்வத்தின் வடிவம். இல்லையென்றால் ஒரு பானத்தால் என்னை பல மைல் தூரம் தூக்கி எறிய முடியுமா? இது எந்த மனிதனுக்கு சக்தி இருக்கும்? ஆகவே அவன் கையில் சாகுவது மேல் என்று நினைத்து, சரி ராமனா, நான் போகிறேன், நீ காத்திரு என்று சொல்லிவிட்டு மாரிசன் போனான். பொன்மானாக மாறினான். அதாவது உடம்பில் பகுதி மானாக இருக்கும், பகுதி தங்கமாக மின்னும். அப்படிப்பட்ட ஜொலிக்கிற ஒரு மானாக போய் சீதை முன்னாடி விளையாடினான். சீதை அதை பார்க்கவில்லை. ராமனும் சீதையும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த வனத்தில் எவ்வளவு அழகான காட்சிகள், எவ்வளவு அழகான மலர்கள், இந்த ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு மீண்டும் அயோத்தி போன பிற்பாடு கிடைக்குமா என்றாள் சீதை. ஏன் நாம் திரும்ப இங்கே வரப்போகிறோமா என்ன? 14 வருடம் முடியப் போகிறது, இன்னும் 1 வருடம்தான் பாக்கி இருக்கிறது. இது முடிந்தால் நாம் அயோத்தி போய்விடுவோம். அப்புறம் இந்த இயற்கையை காட்சிகளை எல்லாம் பார்த்து ரசிப்பதற்கு ஒன்றும் இல்லை, வர முடியாது இல்லையா? அரண்மனை வேலையே சரியாக இருக்கும் உங்களுக்கு என்றால், நாம் நினைத்தால் எப்போ வேணாலும் வரலாம் சீதா. அது மட்டுமல்ல, நம்மளுடைய விதியை யார் எழுதுவது? ஆகவே நம்ம திரும்ப வர சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம், யார் அறிவார் என்று ராமன் பேச, அந்த நேரத்தில் இந்த மாரிசன் வந்து அழகாக ஒரு செடி மேலே ஏறி அந்த செடியை ஒடிச்சு அந்த சடச்சடன்னு ஒரு சத்தம் வருது. அப்போ பார்க்குறா சீதை, இந்த மான் அங்கே முன்னாடி செடி ஒடிச்சு அந்த செடியை 2 வாயில் தின்னுக்கிட்டு நிற்கிது. ஏங்க இங்கே பாருங்கள், அழகான மானு, வித்தியாசமான மானு அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், வித்தியாசமான மானாத்தான் தெரிகிறது. என்னங்க பிடிச்சு கொடுங்களேன். நான் இங்கிருந்து 14 வருடம் இங்கே காட்டில் வாழ்ந்துட்டோம். ஆனால் காட்டிலேருந்து அங்கே போனால் ஊர்மிளாவும் மாண்டவியும் எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. நான் இந்த மானையாவது கொண்டு போய் கொடுக்குறேங்க, நீங்கள் எனக்கு இந்த மானை பிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. சரி, உன் விருப்பம், போகிறேன். லட்சுமணா, அம்பை எடுத்து வா, நான் அந்த மானை பிடித்து வருகிறேன், அதோடு ஒரு கயிறும் எடுத்து வா என்கிறார். லட்சுமணன், அண்ணா, இது மான் மாதிரி தெரியவில்லை, இது ஏதோ மாயமான் மாதிரி தோன்றுகிறது. இயற்கையாக எந்த மானும் இவ்வளவு அழகாக தங்க வடிவில் இருக்காது. இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே இதை யோசியுங்கள், இது ஏதாவது அரக்கர்கள் கூட இருக்கலாம் என்கிறான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது, பார்த்து விடுகிறேன் ஒரு கை. நீ என்ன பண்ணுகிறாய்? சீதையை பார்த்துக்கொள். சீதையை குடிலுக்கு உள்ளே அனுப்பிவிட்டு நீ வெளியே காத்திரு. யாரும் வராமல் பாதுகாப்பாக நில். எக்காரணத்து கொண்டும் சீதை விட்டு வந்து விடாதே. இந்த மானை கொண்டு வரும் வரை நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் ராமன். இந்த மானை பிடிக்கிறதுக்காக கயிறு, முதல்ல வில்லும் அம்பும் தோல் இருக்குது, கையில் கயிறு. ஏன்னா உயிரோடு கொண்டு போகணுமில்ல அயோத்திக்கு, அந்த எண்ணத்தில் அந்த கயிறோடு போகிறான். அந்த மானு கிட்ட வர வரையில் இருக்கும். இவன் கைத்தை வீசி பிடிக்கலான்னு அப்படி நினைக்கும் போது அதை லவக்குன்னு குதித்து ஓடி போயிடும். அப்புறம் அழுங்காத போய் நிற்கும். இவன் அப்படியே மெதுவாக நடந்து, அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், அந்த தலையை போடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் அழுங்காத மறைந்து அப்படியே பிடிக்கலான்னு கிட்ட போகும்போது லவக்குன்னு தாண்டிட்டு ஓடி போயிடும். இப்படியே பல மைல் ஓடுகிறது, 4-5 கிலோமீட்டர், 4-5 மைல்கள் ஓடுகிறது. அப்போது ராமருக்கு புரிந்து விட்டது, இது மான் அல்ல, இது நம்மளை வித்தை காட்டி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறது, இது சாதாரண மானாக இருக்க முடியாது என்று சொல்லி, ஏ மானே நில், யார் நீ, உண்மையை சொல், இல்லைன்னா அழித்து விடுவேன் என்கிறார். அது மறுபடியும் ஒரு குதி போட்டுக்கிட்டு போய் அங்கே தூரத்தில் நிற்குது. இப்போ நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி பானத்தை எடுத்து வெள்ளில் நாணல் ஏற்றுகிறார். இதை கண்டு அந்த மான் ஓடிப்போய் மரத்தடியில் நிற்கிறது, மரத்துக்கு பின்னால் நிற்கிறது. அப்போவே புரிந்து கொள்கிறான், இது மான் அல்ல, நாம் பேசுவதையும் கேட்கக்கூடிய ஏதோ ஒரு அரக்கனோ இல்லை கந்தர்வனோ யாரோ திட்டமிட்டு இந்த செயலை செய்கிறார்கள். ஆகவே இதை அழித்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு ராமன் வருகிறான். இப்போது அம்போடு ஓடுகிறான்.
அம்பு குறிபார்த்ததோடு ஓடுகிறான். அந்த மரத்துக்கு பின்னால் அழுங்காத போய் அந்த மானை குறிவைக்கிறான். அந்த மானு குதித்து கொண்டு ஓடுகிறது, குறுக்கு முறுக்குமாக ஓடுகிறது. இப்போது நேர் ஓடுனா அம்பு விட்டுருவாண்டு குறுக்கு முறுக்குமாக ஓடுகிறது. இப்படியே மறுபடியும் ஒரு மைல் தூரம் ஓடுகிறார்கள். அப்போது ராமன் மந்திரத்தை உச்சரித்து அந்த மான் எங்கே போனாலும் இந்த அம்பு போய் ஏற வேண்டும் என்ற சக்தியோடு, அந்த எண்ணத்தோடு, அந்த மந்திர உச்சரிப்போடு பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பை விடுகிறான். அந்த மானில் போய் சதக்குன்னு ஏறுது. அவன் அப்போது மிகப்பெரிய ஒரு உயரமாக அரக்கனாக நிற்கிறான். அப்போது அவன் ஐயோ அம்மானு கதறல, அவன் லக்ஷ்மணா லக்ஷ்மணா சீதா சீதா அப்படின்னு சொல்லிட்டு தொப்புன்னு கீழே விழுகிறான். இவனை அம்பு போட்டால் லட்சுமணா லட்சுமணான்னு எதுக்கு கதறான், சீதா சீதான்னு எதுக்கு கதறான் அப்படின்ட்டு ராமன் கிட்ட ஓடி போய் பார்க்குறார். மிகப்பெரிய ஒரு அரக்கன், ஏற்கனவே ஒரு பானத்தில் அடி வாங்கி கொண்டு ஓடிப்போன ஒரு அரக்கன். அப்படி என்றால் இவன் ஏதோ சூழ்ச்சியில் தான் இங்கே வந்திருக்கிறான். அப்போது சீதாவுக்கு ஏதாவது விபரீதம் நடந்தாலும் நடக்கலாம் என்று திரும்பி ஓடி வருகிறார். இது இங்கே நடக்கிறது. அங்கே சீதா வந்து உங்கள் அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உங்கள் அண்ணனை காணவில்லை, நீங்கள் போய் பார்த்துட்டு வாருங்கள் என்று சீதா லட்சுமணனிடம் சொல்ல, லட்சுமணன் இல்லை இல்லை அண்ணி, அண்ணன் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து விடுவார்கள், நான் இங்கே போகக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள், ஆகவே நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்கிறான். ஐயோ நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், வெளியில் வந்தால் தானே மிருகங்கள் வந்துவிடும், வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன், நீங்கள் போங்களேன், ரொம்ப நேரம் ஆச்சு அண்ணனை காணவில்லை, எனக்கு மனசு பயமாக இருக்கிறது, மனசு துடிக்கிறது, நீங்கள் போயிட்டு வாருங்கள் என்கிறாள். லட்சுமணன் உறுதியாக சொல்கிறான், இல்லை அண்ணி, நான் உறுதியாக சொல்கிறேன், அண்ணன் எனக்கு ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார், நீ இங்கு சீதா விட்டு வரக்கூடாது என்று, நான் போக மாட்டேன், தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்கிறான். அப்போதுதான் இந்த அலறல் கேட்கிறது, லட்சுமணா லட்சுமணா சீதா சீதா என்று. ஐயோ உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது போல் இருக்கிறது, நாம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஐயோ உங்கள் அலறல் கேட்கிறது, தயவு செய்து போங்கள், உங்கள் அண்ணன் குரல் மாதிரி கேட்கிறது, நீங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது, ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்து விட்டது, நீங்கள் போங்கள், உடனே போய் பாருங்கள் என்று சீதை அலறுகிறார். அப்போது லட்சுமணன் சொல்கிறான், இல்லை அண்ணி, இந்த குரல் அண்ணன் குரல் மாதிரி தெரியவில்லை, நம்மளை ஏதோ ஒரு அரக்கன் திட்டமிட்டு நம்மளை இந்த ஒரு கதை நடத்துகிறான், ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறான், ஆகவே அண்ணனை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீர்கள், அண்ணன் வந்து விடுவார், நீங்கள் அமைதி கொள்ளுங்கள் என்கிறார். அப்போ சீதைக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. நீ ஒரு புத்திசாலி என்று நினைத்தேன், அது மட்டுமல்ல நீ உண்மையான அண்ணன் பேரில் பாசம் வைத்திருக்கும் ஒரு தம்பி என்று நினைத்தேன், ஆனால் உனக்கு பாசம் கிடையாது, உங்கள் அண்ணன் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு லட்சுமணா சீதா என்று அலறுகிறார், நீ வந்து என்னை விட்டு போக மாட்டுகிறாய், நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ மோசமானவன், நீ ஒரு தவறான எண்ணம் கொண்டு உங்கள் அண்ணன் அழிந்தால் என்னை அடையலாம் என்ற ஒரு ஆசையினால் நீ இப்படி செய்கிறாய், நான் இனிமேலும் உன் பேச்சை கேட்டுக்கொண்டு நான் இருக்க மாட்டேன், நான் கிளம்புகிறேன், நான் போய் உங்கள் அண்ணனை தேடுகிறேன் என்று சொல்லி சீதா வெளியே கிளம்புகிறாள். அப்போது லட்சுமணன் ஓடிப்போய், அண்ணி தயவு செய்து பொறுங்கள், உங்கள் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன், வேண்டாம், பொறுங்கள், நான் அண்ணன் வந்து விடுவார், தயவு செய்து வந்து விடுவார், வெளியில் போனார் விபரீதம் நடக்கும், வேண்டாம், கேளுங்கள், தயவு செய்து கேளுங்கள் என்று கெஞ்சுகிறான். அப்போது நீ போ, இல்லாட்டி நான் போகிறேன் என்கிறாள் சீதா. சரி நானே போகிறேன், நீங்கள் உள்ளே போங்கள் சொல்லிட்டு சீதையை உள்ளே போக வைத்து விட்டு, லட்சுமணன் யார் வந்து அழைத்தாலும் வெளிவந்து விடாதீர்கள், கதவை நீக்கி விடாதீர்கள், அப்படியே வந்தாலும் இப்போது ஏதோ ஒரு கோடு போடுகிறேன், இந்த கோட்டை தாண்டாதீர்கள் என்று சொல்லி, இது என் அண்ணன் மேல் சத்தியம் என்று சொல்லிவிட்டு அந்த கோட்டை போடும்போது இறைவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்புறான். இவன் வெளியே போன உடனே அப்பா காத்து கொண்டிருந்தான். அங்கே ராவணன் உள்ள வர்றான். நேராக ராவணன் அப்படியே வரல, மாறு வேஷத்தில் வர்றான். எப்படி வர்றான் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே,
இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே, இன்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாலே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. ராம் ராம் ராம்.